ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேத வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. For it is by grace you have been saved through faith, and this is not from yourselves, this is the gift of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், ஆயக்காரர் போன்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாதபடியால் நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆனால் அந்த ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மையும் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார். நாம் அவருடைய கிருபையினால் தான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதாய் வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்ப்பதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளியரங்கமான தோற்றத்தை தான் மனுஷன் பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிறவர். என்ன மறைமுகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நன்றாய் அறிந்தவர். அருமையான சகோதரா, சகோதரி, இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் எவ்வளவு கடினமானாலும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பி அந்த மெய்யான சந்தோஷத்தையும் மெய்யான சமாதானத்தையும் ரட்சிப்பின் அனுபவத்தையும் நமக்கு தந்து நம்மை அவர் மகிழ பண்ணுகிறார். ஸோ நான் தான் பெர்ஃபெக்ட், நான் தான் உபவாசிக்கிறேன், நான் தான் ஜெபிக்கிறேன் என்பதாய் அல்ல, அவருடைய கிருபையினால் தான் இம்மட்டும் நிலை நிற்கிறேன், அவருடைய கிருபையினால் தான் நான் நிற்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல தொடர்ந்து ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிப்போம். மனிதர்களுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக காண்பித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.